இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. வணக்கம் நண்பர்களே, தமிழோடு விளையாட தயாரா? இப்ப நம்ம விளையாட போற விளையாட்டு கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பை பயன்படுத்தி 4 எழுத்து சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யுமாறு இடப்படும் ஆணை அல்லது உத்தரவு. சரியான சொல் கட்டளை. சமையலில் பயன்படுத்தப்படும் செரிமானத்திற்கு உதவும் ஒரு வாசனை பொருள். சரியான சொல் சீரகம். மிகவும் உறுதியான மற்றும் கட்டிட வேலைகளுக்கு பயன்படும் ஒரு உலோகம். சரியான சொல் இரும்பு. புராணங்களில் தேவர்களுக்கு எதிராக சித்தரிக்கப்படும் வலிமையான தீய கதாபாத்திரம். சரியான சொல் அசுரன். அரசர்கள் அல்லது கடவுள்களின் தலையில் அணியப்படும் ஒரு மணிமுடி. சரியான சொல் கிரீடம். உணவு உண்ட பிறகு வயிற்றில் உள்ள காற்று வாய் வழியாக வெளியேறும் சத்தம். சரியான சொல் ஏப்பம். மனித உடலின் மேல் பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் இடையில் உள்ள நடுப்பகுதி. சரியான சொல் இடுப்பு. ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒருவரின் மீதோ ஏற்படும் மனத்தவிப்பு அல்லது ஆசை. சரியான சொல் ஏக்கம். பட்டு நூலால் நெய்யப்பட்ட அழகான மற்றும் விலை உயர்ந்த ஆடை. சரியான சொல் பட்டாடை. உயரத்தில் கட்டப்பட்ட பானையை உடைக்கும் விளையாட்டு. சரியான சொல் உரியடி. உப்பு மற்றும் காரம் சேர்த்து நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கப்படும் ஒரு துணை உணவு. சரியான சொல் ஊறுகாய். ஒருவருடைய இல்லத்தரசி அல்லது மனைவியை குறிக்கும் சொல். சரியான சொல் மனையாள். வைணவ சமயத்தின் முதன்மை கடவுளான விஷ்ணுவின் பெயர். சரியான சொல் பெருமாள். கடலுக்கு அடியில் கிடைக்கும் ஒரு வகை விலை உயர்ந்த சிவப்பு நிற ரத்தினம். சரியான சொல் பவழம்.
இரு தரப்பினரிடையே ஏற்படும் சண்டை அல்லது மோதல். சரியான சொல் அடிதடி. பூமியின் உட்பகுதியில் இருந்து தீப்பிழம்புகளை கக்கும் மலை. சரியான சொல் எரிமலை. ஒருவருக்கு சொல்ல வேண்டிய செய்தியை தாளில் எழுதி அனுப்புவது. சரியான சொல் கடிதம். உணவை பரிமாற அல்லது கலக்க பயன்படும் சமையலறை கருவி. சரியான சொல் கரண்டி. உடலுக்கு வடிவத்தையும் உறுதியையும் தரும் உள்கட்டமைப்பு. சரியான சொல் எலும்பு. காகிதங்களை இணைக்க பயன்படும் மிக சிறிய உலோக ஊசி. சரியான சொல் குண்டூசி. களிமண்ணால் செய்யப்பட்டு சுடப்பட்ட சுவர் கட்ட பயன்படும் கல். சரியான சொல் செங்கல். மக்கள் அல்லது பொருட்கள் ஓரிடத்தில் திரளாக கூடியிருக்கும் நிலை. சரியான சொல் கூட்டம். இறந்தவர்களுக்கு செய்யும் இறுதி மரியாதை. சரியான சொல் அஞ்சலி. ஒரு பொருளின் உயரத்தையோ அல்லது சமமான நிலையையோ குறிக்கும் அளவு. சரியான சொல் மட்டம். கணவன் அல்லது மனைவியின் தந்தையை குறிக்கும் உறவு முறை. உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க, பாப்போம் எத்தனை பேரு சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு. அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க. இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஆய்ப்பும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.